வணக்கம், வெல்கம் டு மாயன் வாஸ்து. நண்பர்களோட கேள்விக்கு பதில் பார்த்துட்ருக்கோம். அடுத்த கேள்வி லக்ஷ்மி நாராயணன் 6214, கிணறு மண் கொட்டி மூடலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆமாங்க சார், மண் கொட்டி தான் மூடணும். அந்த மண் நல்ல மண்ணாக கொட்டுங்க. அதாவது நல்ல மண்ணை என்ன மீன் பண்ணுறேன் அப்படின்னா, நீங்கள் மண் கொட்டிட்டு மேலே தண்ணி ஊற்றி கூறாடும் போது, அந்த தண்ணியை மேலே ஊற்றி செட்டில் பண்ணும்போது அந்த மண் போய் கீழே செட்டில் ஆகணும். அந்த மாதிரி மண் தான் கொட்டணும். இப்போ பேஸ்மெண்ட்டெல்லாம் கொட்டுவோம்ல, நல்ல மண்ணாக வாங்கி கொட்டுவோம், பார்த்துருக்கீங்களா? அதாவது களிமண் கொட்டக்கூடாது. அதுக்கு தான் இந்த நல்ல மண்ணுன்னு சொல்கிறேன். களிமண் கொட்டினீங்கன்னா என்ன ஆகும்னா, செட்டில் ஆகாது. தண்ணி ஊற்றி நீங்கள் செட்டில் பண்ணாலும் உடனே செட்டில் ஆகாது. அந்த மாதிரி களிமண்ணோ இல்லை இந்த ரப்பீஸ், இந்த பில்டிங் உடைச்ச ரப்பீஸ், அந்த குப்பைகள் இருக்குல்ல, கல், இந்த உடஞ்ச கல், செவுறு எல்லாம் உடச்சி என்ன பண்ணுவாங்க, சில பேர் இந்த பள்ளத்தை மூடுவாங்க. அந்த மாதிரிலாம் கிணறுல பண்ணக்கூடாது. டெக்னிக்கலுக்காக சொல்கிறேன், வாஸ்துக்கு நான் அதுக்கு அடுத்த பதில் சொல்கிறேன். டெக்னிக்கலாக அந்த மாதிரி பண்ணக்கூடாது, சரிங்களா? ஏன்னா அப்படி பண்ணிங்கன்னா உள்ளே நிறைய கேப் இருக்கும். நீங்கள் ரபீஸ்லாம் இப்போ காங்கிரீட் கழிவுகளையோ இல்லை பில்டிங் உடைச்ச கழிவுகள், இந்த வால்லாம் உடைச்சதெல்லாம் சில பேர் ரபீஸ் ஆக்கி உடச்சி கொட்டுவாங்க. அந்த மாதிரி கொட்டினீங்கன்னா உள்ளே நிறைய கேப்பாக விழுந்துடும். அப்போ அது மேலே எதனா நீங்கள் ஃப்யூச்சரில் ஃபவுண்டேஷன் போடும்போது அந்த ஃபவுண்டேஷன் இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகம். அதனால் நீங்கள் மண் கொட்டி நல்ல மண் கொட்டியே செட்டில் பண்ணால் கூட அந்த இடத்துல, கிணறு இருக்கிற இடத்துல எதனா ஒரு ஃபுட்டிங் வந்ததுன்னா, ஃபவுண்டேஷன் வந்ததுன்னா, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணி இந்த இடத்துல இப்படி இருக்குன்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கேற்ற மாதிரி டிசைன் பண்ணி பண்ணுங்கள். அதுதான் நல்லது. நல்ல மண் கொட்டினா கூட அந்த கிணறு இருக்கிற இடத்துல ஃபவுண்டேஷன் வரும்போது கொஞ்சம் உஷாராக இருங்க, சரிங்களா? ஏன் அங்கே ஒரு சின்ன தப்பு நடந்தால் அந்த பக்கம் ஃபவுண்டேஷன் இறங்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம், ஓகேங்களா? இது தனியாக வச்சுக்கோங்க. வாஸ்து ரீதியாக இதுக்கு ஒரு விஷயம் சொல்கிறேன். நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும். நாங்கள் இப்போ புதுசாக ஒரு லேண்ட் வாங்குறோங்க, அதில் ஏற்கனவே கிணறு இருந்தது, பழைய காலத்து கிணறு இருக்குது, அதை மூடணும், என்ன பண்ணுறதுன்னு கேட்பாங்க, சரிங்களா? கிணறு மூடுறதுக்கு ஒரு சின்ன பூஜை மாதிரி பண்ணிவிட்டு மூடுங்க, சரிங்களா? இது நல்ல இடத்துல இருந்ததுன்னா நோ இஷ்யூ. அது நீங்கள் சின்ன பூஜை மாதிரி பண்ணிவிட்டு, அதுக்கு என்ன ரீசன் புரிஞ்சுங்க. இப்போ நம்ம வாஸ்துவில் ஈசானிய மூலை என்ன சொல்கிறோம், அந்த நீர்மூலைன்னு சொல்கிறோம். ஈசானியம்னா ஈசன் வர்றது, எம்பெருமான் ஈசன் வர்ற பகுதி அப்படின்ற மாதிரி ரொம்ப உயர்வான பகுதியாக சொல்லுவோம். அப்போ இந்த நீருக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சிவனை கம்பேர் பண்ணி சொல்லுவாங்க, சரிங்களா? அப்போ என்னென்னா, நீங்கள் அந்த தண்ணியோட பயன்பாடு கிணற வச்சு தான் இருந்திருக்கும். அப்போ அதை மூடும்போது அது ஒரு பாவ செயல் மாதிரி. வாஸ்துவில் ஏற்கனவே கிணறு இருந்திருக்கு, யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த தேவையை நம்ம அந்த ஒரு எத்தனை ஜென்ரேஷன் யூஸ் பண்ணாங்கன்னு தெரியல. அதை நீங்கள் க்ளோஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது அது ஒரு பாவ செயல் மாதிரி அப்படி மீன் பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு சின்ன பூஜை மாதிரி இறைவன்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு அதை மூடணும். அது உங்கள் விருப்பம். ஒரு சின்ன பூஜை மாதிரி பண்ணிவிட்டு இறைவனை மனம் குளிர வச்சுட்டு பண்ணுற மாதிரி ஒரு மீன் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். இது ஒன்று. இது கரெக்டான இடத்துல கிணறு இருந்தால் ஒரு சின்ன பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் மண் போட்டு மூடிடலாம். தவறான இடத்துல கிணறு இருந்தால், அதாவது தென்மேற்கு மூலையில் ஒரு லேண்டில் கிணறு இருந்துச்சுன்னா, ஏற்கனவே அது எத்தனை வருஷமாக இருந்துச்சுன்னு நீங்கள் அது கணக்கு பாருங்கள். ரொம்ப வருஷமாக அது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த கிணறு ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணியிருக்கோம். தென்மேற்கு மூலையில் கிணறு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த இடத்துல இந்த பேய் பயம், கெட்ட சக்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம், தீய சக்தி இருக்குன்ற மாதிரி ஒரு எண்ணம். தென்மேற்கு மூலையில் கிணறு இருந்துச்சுன்னா அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கும், அந்த சுற்று வட்டாரம் எல்லாத்துக்கும் சொல்கிறேன், அந்த தெரு ஃபுல்லாகவே அந்த இடத்துல பேய் இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வை அது கொடுக்கும். ஏன்னா அது நெகட்டிவ் எனர்ஜியை க்ரியேட் பண்ணும். அதனால் அப்படி ஒரு எண்ணத்தை க்ரியேட் பண்ணும். நிறைய வீடுகளில் அந்த மாதிரி தென்மேற்கு மூலையில் தெரியாமல் ஏற்கனவே போட்டதை மூட முடியாமல் அந்த இடத்துல, அந்த நிலத்தில் பேய் இருக்குன்னு ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த இடங்களில் ஒரு சின்ன பூஜை மாதிரி, வாஸ்து பூஜை மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மண் போட்டு மூடுங்க. அவ்வளோதான் கான்செப்டு. சரியான கிணறு, அதாவது வாஸ்துப்படி சரியான இடத்துல கிணறு இருந்தாலும் சரி, தவறான இடத்துல கிணறு இருந்தாலும் சரி, ஒரு சின்ன வாஸ்து பூஜை இறைவன்கிட்ட தயவு கேட்டு மன்னிப்பு கேட்டு செய்யுங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தென்மேற்கு மூலையில் இருக்க கிணறுக்கு மட்டும் ரொம்ப பயப்படுவாங்க. சில பேர் லேபரே பண்ண மாட்டேன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒரு பயத்தை க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக அந்த கிணறுக்குள்ளே தீய சக்தி இருக்கிற மாதிரியும், அதில் மண்ணை போட்டு முன்னா எதனா பண்ணிவிடும் அப்படிங்கிற மாதிரியும் நினச்சி பயப்படுவாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு சின்ன பூஜை மாதிரி பண்ணிவிட்டு மண் அள்ளி கொட்டிட்டு வேலையை நல்லபடியாக பண்ணலாம்.
இதில் டெக்னிக்கலாக சொன்னதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நல்ல மண்ணாக கொட்டுங்க. இந்த ரப்பீஸ், இந்த காங்கிரீட் கழிவுகள், இந்த பில்டிங் உடைச்ச அந்த ரப்பீஸ் அதெல்லாம் கொட்டி பண்ணாதீங்க. எப்போவுமே கிணறுல அப்படி பண்ணக்கூடாது. ஓகேங்களா சார்? நன்றி, வணக்கம்.